2006க்கு முன்னாடிலாம் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி மாமன் வச்சுலாம் கடை வச்சு ஒரு 10 வருஷம் ஆனால் போதும். கல்யாணம்னு எடுப்பேன், கார்ச்சின்னு எடுப்பேன், ஸ்கூட்டர் வாங்குறேன், கார் வாங்குறேன், மகளுக்கு கல்யாணம் பண்ணுறேன். அவன் திருப்பி அந்த கடைக்கு ஒரு சுண்ணாம்பு கூட அடிக்க மாட்டான். அந்த மாதிரி கடையெல்லாம் மதுரையில் நிறையா இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ட்ரே வச்சிருக்க கடையெல்லாம் இருக்கு. அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து அதெல்லாம் 2006க்கு முன்னாடி. 2006ல இருந்து 12 வரைக்கும் அப்படின்னா 100 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணீங்கன்னா 50 ரூபாய் எடுக்கலாம். 50 ரூபாய நீங்க வந்து பிராண்ட் பில்டிங் பண்ணணும். அப்படி இருந்துச்சு. 2015க்கு அப்புறம் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வரை அப்படிதான் இருக்கு. நீங்க 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணணும் பிளான் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறீங்கன்னா 10,000 ரூபாய முதல்ல செலவழிக்கணும். நீங்க கடையை திறந்து உட்கார்ந்தா போதும். 5 பவுன்ல செயின் கொடு, 10 பவுன்ல மாலை கொடு, அட்டியல் கொடு, அதுன்னு கஸ்டமர் அவங்களா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. 2006க்கு அப்புறம் நீங்க அவங்கள வரவழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாச்சு. 2012-15க்கு அப்புறம் வியாபாரத்தையே நீங்க நடத்தணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இது வந்து தங்க வியாபாரத்துக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அனைத்து வியாபாரங்களையும் அப்படிதான் இருக்கு.